2026ஆம் ஆண்டுக்கான சேமிப்பு வழிமுறைகள் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ என்னென்ன வகையிலலாம் நம்ம சேமிக்கலாம், இது வரைக்கும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளேயே போகலை அப்படின்றது உங்களுக்கு இதில் இருக்கிற 1 or 2 ஐடியாஸ் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகிற ஒரு ஐடியாவில் ஒரு 1ஓ 2ஓ ஐடியாஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா. எக்ஸ்ட்ரா ஃபண்ட் அப்படின்னா என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேமிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு நம்ம வந்து அதுக்கான அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கணும். சேமிக்கிற அளவுக்கு அமௌண்ட் இருந்தால் தான் நம்ம அதை சேவ் பண்ண முடியும். ஸோ சேமிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறது மட்டும் பத்தாது. கண்டிப்பாக நம்ம வந்து சரௌண்டிங்ஸில் குட்டீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ டியூஷன் எடுக்கலாம். கண்டிப்பாக படித்த டிகிரி படித்தவங்க கூட என்ன பண்ணலாம், கண்டிப்பாக டியூஷன் எடுக்கலாம். ஸோ டியூஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ நிறைய வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறையவே இருக்குது. மாவாட்டி விற்கலாம். ஸோ நம்ம சரௌண்டிங்ஸில் என்ன தேவைப்படுது அந்த இடத்துக்கு தக்கன நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக நம்மளுடைய இன்கம்மை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்து அப்படி வர்ற இன்கம்மை நம்ம வந்து சேமிப்புக்குன்றதுக்காண்டி தான் அந்த இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது சேவிங்ஸில் தான் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வகையில் பெரிய அமௌண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. வீக்லி 100 ருபீஸ் வீக்லி சேவ் பண்ண முடிஞ்சால் கூட பெரிய ப்ளஸ் தான். அந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணணும்னு கிடையாது. கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு வேலையாகவே சூஸ் பண்ணுங்கள். அது நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. டைரி மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் மந்த்லி காலண்டர் இருக்கும்ல பார்த்தீங்களா, அந்த காலண்டரை அந்தந்த டேட்டில் மென்ஷன் பண்ணி வச்சுட்டே வாங்க. ஒரு 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு பெரிய இதை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் வந்து இது வரைக்கும் சேமிக்கலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உண்டியல் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உண்டியல் சேமிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கீ இல்லாதது, அதாவது ஓப்பன் பண்ணுற டைப் இல்லாதது மாதிரி உண்டியல் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை கீ இருக்கிற மாதிரி உண்டியல்னால் அந்த கீயை நீங்கள் எங்கேயாவது வேறு லக்கெட்டு வச்சுட்டு மறந்துடுங்க. கண்டிப்பாக அந்த கீ வந்து இருந்ததுன்னா நம்ம போட்ட அமௌண்ட்டை நம்மளே வந்து அவசர ஆத்திரத்துக்கு எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ கீ வந்து நம்ம வேறு எங்கேயாவது மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸில் வச்சுறது நல்லது. உண்டியல் வந்து கண்டிப்பாக நம்ம கண்ணில் படுற இடத்துல மேக்ஸிமம் இப்போ நான்லாம் வந்து கிச்சனில் தான் வச்சுருக்கேன். ஸோ கிச்சனில் வந்து இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு திங்ஸ் வாங்குகிற அமௌண்ட்டெல்லாம் மீதி பேலன்ஸ் வருதுன்னா அதை வந்து கிச்சனில் இருக்கிற உண்டியலில் போட்டுருவேன். அந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டான பிளேஸோ கிச்சன் ஆர் பூஜை அறை அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் போட்டுருங்க. தேர்ட் ஐடியா பார்த்திங்க அப்படின்னா நோ ஸ்பெண்ட் ஆன் வீக்கெண்ட். இப்போ ஒரு சிலருக்கு வந்து வீக்கெண்ட் ஆச்சுனாலே கண்டிப்பாக இப்போ சாட்டர்டே சண்டே ஆகுதுனாலே ஹோட்டல் போகிறதோ வெளியில் போகிறதோ நிறைய வந்து செலவு பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இப்போ 4 வாரத்துக்குமே நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க அதை வந்து ஒரு 2 வீக்குக்காக குறைச்சிக்கலாம். ரெண்டு வீக்குக்கு நம்ம செலவு பண்ணாமல் ஒரு 2 வீக்குக்கு பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி குறைச்சிக்கலாம். சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணாட்டி கூட கண்டிப்பாக குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் ஐடியான்னு பார்த்தோன்னா சேவ் அமௌண்ட் ஃப்ரம் யுவர் பேட் ஹேபிட்ஸ். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஜென்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா இப்போ டீ கடைக்கெலாம் போகிறாங்கன்னா இது எங்கள் அப்பா கிட்ட நோட் பண்ணியிருக்கேன். டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே ஒரு 2 வடை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் காலையில் டிஃபன் அவாய்ட் பண்ணிடுவார். அது நமக்கும் தான் உடம்புக்கும் தான் கேடு. ஸோ அந்த மாதிரி வடை சாப்பிட்டு ஏதாவது ஒன்று தேவையில்லாத ஐட்டத்தை நம்ம சாப்பிடாமல் இருக்கிறத விட அந்த மாதிரி பேட் ஹேபிட் இருந்தால் அதை விட்டுறலாம். வேறு சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதை விட்டுட்டு அந்த அமௌண்ட்டை அப்படியே சேவ் பண்ணிங்கன்னா அது இன்னும் உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேர்ள்ஸுன்னு பார்த்தோன்னா கேர்ள்ஸுக்கு நிறைய என்ன இருக்குன்னா அவுட்டிங் போகணுன்ற தாட் இருக்கும். மேக்கப் திங்ஸில் நிறைய காசு போடுவாங்க. தென் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்னது கூட டீ சாப்பிட்டா பிஸ்கட் தொட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸோ அதை நம்ம பிஸ்கட்டை அவாய்ட் பண்ணிட்டோன்னா நம்மளால் கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட முடியும். அது நம்ம உடம்புக்கு இன்னுமே நல்ல விஷயம். தென் வந்து 365 நாள் வந்து சேவிங்ஸ், அதாவது
டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். 325 நாள் சேவிங்ஸ் இது வந்து ரொட்டீன் லைஃப் சேவிங்ஸ். அதாவது டெய்லியும் நான் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டை வந்து உண்டியல்லையோ அந்த மாதிரி இதில் சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு டெய்லி ரொட்டீனாக ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா அது 1 இயர் 365 டேஸ்க்கும் நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட்டை போடுற மாதிரி இருக்கும். அது ஒரு பிக் அமௌண்ட்டாக நமக்கு வந்து கை கொடுக்கும். அது வந்து கண்டிப்பாக டெய்லி சேலரிக்காரவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து 52 வீக்ஸ் சேவிங்ஸ். இந்த மாதிரி இது எப்படின்னா சிட்டு ஸ்கீமு. வீட்டுக்கு பக்கத்துலலாம் மகளிர்லாம் போடுவாங்க, 200 போடுவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தக்கன போட்டுக்குவாங்க. அவங்களால எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி போட்டு அந்த 52 வீக்ஸ் கழித்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ருபீஸ் கட்டுறோம் அப்படின்னா 52 வீக்ஸ்க்கு எவ்வளோ வரும் நமக்கு 5200 வரும். அந்த வட்டி அமௌண்ட்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 6500 வரும். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி நம்ம பழகுனவங்க தெரிஞ்சவங்க மூலிமா கண்டிப்பாக தெரிஞ்சவங்கள்ட்ட தான் போடணும். அந்த மாதிரி சிட்டு ஸ்கீமில் சேர்ந்து நம்ம போடலாம். நெக்ஸ்ட் வந்து காயின் சேவிங். காயின் சேவிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம ஒரு மோட்டிவ் மாதிரி வச்சுக்கலாம். சில்லற காசை நான் செலவு பண்ண மாட்டேன். சிலர்லாம் அந்த அமௌண்ட்டை இப்போ நியூஸ் பேப்பர்லாம் ஹெவி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக கடைக்கு போடுவோம். அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணாமல் உண்டியலில் போட்டுடலாம். அப்புறம் வேஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம் வீடை சுத்தம் பண்ணும்போது. இது மூலியமாக நம்மளுக்கு வீடும் க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம வந்து கடையில் போட்டுட்டோம்னா வீடும் க்ளீனாக இருக்கும். நம்மளுக்கு வந்து புழங்குறதுக்கான தேவையான திங்ஸை மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர்ற அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்ம வந்து சேவிங்ஸில் போட்டுடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ மளிகை ஜாமான்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாமல் இருக்கிற பொருளே திருப்பி வாங்கிட்டுருப்போம். அப்போ ஃபஸ்ட்டு மந்த் வாங்குகிறோன்னா ஒரு 2000 வருதுன்னா அது கண்டிப்பாக எப்படியும் அந்த மீதி வந்து திங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ எது இருக்குது எது இல்லைன்னு பார்த்துட்டு மீதி மட்டும் வாங்கினாலே டெஃபினட்டாக அந்த அமௌண்ட்டை வந்து 2000லேருந்து 1500 1000 அந்த மாதிரி நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி பட்ஜெட். இப்போ நம்ம சொன்னல மளிகை ஜாமானுக்கு எதுக்காக இருந்தாலுமே பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எதை குறைக்கலாம், எதை ஸ்டாப் பண்ணலாம், எது மூலியமாக நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செலவு பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணிட்டோனாலே அதை நம்ம வந்து கண்டிப்பாக சேவிங்ஸில் போட முடியும். அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் வந்து நோ ஹோட்டல். இது நான் ஃபாலோ பண்ணுறதா இருக்கிறது. ஸோ நோ ஹோட்டல் இது வந்து எப்படின்னா இதில் நம்ம இந்த நோ ஹோட்டல் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தென் வந்து அந்த அமௌண்ட் வந்து நமக்கு மணி சேவிங். அது வந்து ஒரு சேவிங்ஸாக போயிடும். தென் இப்போது சுத்தமாக கண்ட்ரோல் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹோட்டல் 4 பேர் போகிறோன்னா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு வரதுக்கு 800 1000 ருபீஸ் ஆயிரும். அதுவே நம்ம வந்து ஒரு வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணுறோம், நிறைவாக ஒரு சிக்கனோ எடுக்கிறோம் என்னமோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 200 நம்ம எல்லோரும் நிறைவாக சாப்பிட்டு போயிடலாம். அது நம்ம உடம்புக்குமே நல்லது. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோட்டலுக்கு அடிக்கடி போகிறத குறைக்கணும் அப்படின்னா மீல் பிளானிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலை டிஃபன் இது, லஞ்ச் இது, ஈவினிங் ஸ்நாக் இது, இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எப்போதுமே சமைக்கிறவங்களுக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. யோசிச்சிட்டோம்னாலே டக்குன்னு வேலை நடந்துடும். ஸோ அதுக்கு நம்ம மீல் பிளானிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். இப்போ சொன்ன இத்தனை மெத்தடில் உங்களுக்கு செட் ஆகிற 1 or 2 ஐடியாஸை நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.